இஸ்ரேலின் தாக்குதலுக்கு முன்னும் பின்னுமான காசாவின் புகைப்படங்கள் இவை. ஒரு காலத்தில் பரபரப்பாக இருந்த காசாவின் தெருக்கள் 2 வருட போருக்கு பிறகு முற்றிலுமாக உருக்குலைந்து காட்சியளிக்கின்றன. காசாவின் பரபரப்பான வீதிகளான உமர் அல் முக்தார் தெருவும் சரையா சதுக்கமும் இப்போது இடிபாடுகளால் நிரம்பி வழிகிறது. காசாவின் துறைமுகம், மருத்துவமனைகள், பள்ளிகள் உட்பட மின்சாரம் மற்றும் நீர் விநியோக உள்கட்டமைப்புகளும் கிட்டத்தட்ட அழிக்கப்பட்டுவிட்டன. காசாவின் வடக்கு பகுதிகளான பெய்ட் ஹனூன் மற்றும் பெய்ட் லஹியா இரண்டும் ஆள் நடமாட்டங்களே இல்லாத இடங்களாகிவிட்டன. கடந்த 2023ஆம் ஆண்டு இஸ்ரேல் ஹமாஸ் இடையே வெடித்த மோதலால் இதுவரை 67,000க்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஐநா வருத்தம் தெரிவித்திருக்கிறது. காசாவின் சுகாதார அமைச்சகத்தின் கூற்றுப்படி இறந்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்பது மேலும் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வரவிருப்பது நிம்மதி அளிக்கும் செய்தியாக இருப்பினும் ஏற்பட்டிருக்கும் இழப்புகளில் இருந்து காசா மீள பல தசாப்தங்கள் ஆகலாம் என கூறப்படுகிறது.